மருந்துகளின் விலையை தெரிந்து கொள்ள வேண்டியது பயனீட்டாளர்களின் உரிமையாகும். எனவே அனைத்து மருத்துவமனை மற்றும் சமூக மருந்தக வளாகங்களும் தங்களது தளங்களில் விற்கப்படும் மருந்துகளின் விலைகளை காட்சிப்படுத்தும் செயல்முறை பயனீட்டாளர்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதாக பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் கூறுகின்றது. அனைத்து மருந்துகளும் தெளிவாக விலை அட்டை அல்லது விலை பட்டியலுடன் இருக்க வேண்டும் என்று மே 1ஆம் தேதி தொடங்கி அமல்படுத்தப்பட்டது. இதன் வழி மருந்துகள் விலை மட்டுமின்றி இதர தகவல்களையும் பயனீட்டாளர்கள் அறிந்திருக்க முடியும் என்று அதன் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி NV சுப்பாராவ் தெரிவித்தார். இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஒரு பயனீட்டாளருக்கு தான் வாங்கல் போகும் பொருட்களின் விலை, அதை உற்பத்தி செய்தவர் யார் போன்றவற்றை விவரம் தெரிந்திருக்க வேண்டும். இது பயனீட்டாளர் உரிமை. அந்த வகையில் ஒரு நோயாளி அல்லது ஒரு பயனீட்டாளர் தான் வாங்கப் போகும் மருந்துகளின் பற்றிய முழு விவரத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது ஒரு உரிமையாகும். காரணம், அவர் பணம் கொடுத்து வாங்குகின்றார். தகவல் பெறுவது, கேட்பது, தேர்வு செய்வது மற்றும் உட்கொள்ளும் பொருட்கள் தொடர்பில் கவனமாக இருப்பது ஆகியவை ஒரு பயனீட்டாளர் உரிமை மட்டுமின்றி தங்களது பாதுகாப்பிற்காக மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பதை காட்டுகின்றது. அதேபோன்று இனி மருந்துகளை வாங்கும் பயனீட்டாளர்கள் அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் சமூக மருந்தக வளாகங்கள் சுகாதார அமைச்சின் உத்தரவின்படி செயல்படுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் சுப்பாராவ் கேட்டுக்கொண்டார். நீங்கள் அடுத்த முறை இப்படிப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் அல்லது மருந்து கடைகளுக்கு சென்றால் அந்த மருந்துகளின் பற்றிய முழு விவரத்தை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்களா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது சுகாதார அமைச்சின் ஒரு வேண்டுகோள். ஆகவே இது பயனீட்டாளர்களுக்கு, குறிப்பாக நோயாளிகளுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வெற்றியாகும். ஆகவே இந்த விலைப்பட்டியலை காட்சிக்கு வைக்க வேண்டும் என்பதை பற்றிய இந்த புதிய சட்டத்தை பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் முழுமையாக வரவேற்கின்றது. அனைத்து மருத்துவமனை மற்றும் சமூக மருந்தக வளாகங்களும் தங்களது தளங்களில் விற்கப்படும் மருந்துகளின் விலைகளை பயனீட்டாளர்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்ற அமலாக்கம் குறித்து பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்ட போது சுப்பாராவ் அவ்வாறு கருத்துரைத்தார்.